விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு வினோத உயிரினம் அண்ணாமலையண்ணனை பற்றி என்ன சொல்லியிருக்கான்னு கொஞ்சம் பாருங்க. ஒரு உபச்சாரி மாதிரி செயல்படக்கூடாது. அண்ணாமலையே ஒரு ஆள்கிட்ட காசை வாங்கிட்டு தான் வாழ்க்கை நடத்துகிற ஒரு ஆள் இல்லை, பல பேர்கிட்ட நான் இருக்கேங்க. எனக்கு ஆட்டுக்குட்டி அண்ணாமலையும் பிடிக்காதுங்க, ரைட்டா? அதுக்காக ஆட்டுக்குட்டி அண்ணாமலை வண்டியை போய் நான் மறிக்க முடியுமா? இல்லை மறிப்பதுக்கு ஆள் அனுப்ப முடியுமா? இது அப்போ வண்டியவே மறிக்கிற அளவுக்கு இவன் வர்றானா? யார் இவன்? குறிப்பாக வந்து கட்சிக்காரன் பண்ணி பண்ணுவானா? பொதுவான மக்கள் அடிச்சதுல அவனுக்கு வந்து இப்போ சூத்து கிழிஞ்சு போச்சுன்ட்டாங்க உண்மையிலேயே. ஆனால் யார் அந்த நாய் யார் அனுப்புனது? எனக்கு என்ன டவுட்னா, இவனை அனுப்பியது அண்ணாமலை என்ற RSS நாய் அனுப்பியிருக்கு. நீங்கள் அப்படியே போடுங்க, நான் பொறுப்பு அதுக்கு. தொலைக்காட்சி மூலமாக மீண்டும் நான் வார்ன் பண்ணுறேன், எச்சரிக்கிறேன். இது மாதிரி கனவுலாம் காணாதீங்க, ரைட்டா? தலைவர் இருந்தாலும் தப்பிச்சிங்க தம்பி. தலைவர் இல்லாத வண்டியை போய் நோண்டி பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். இந்த அரிய வகை உயிரினத்தோட பேரு சங்கத்தமிழன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில மாநில இளைஞரணி பொதுச் செயலராக இருக்கிறானா? இளைஞரணி செயலராக இவன் இருக்கிறான்னு சொல்றதே நான் நம்ப முடியல. இந்த வயசுல உனக்குள்ள இளைஞரணி செயலருக்கு பதவி கேக்குதா? சரி, அது அவங்க கட்சி, அவங்க பாடு. இந்த உயிரினம் அண்ணாமலையனை பார்த்து ஆட்டுக்குட்டின்னு சொல்றான். பதிலுக்கு நான் உங்க கட்சியோட தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை வேற ஏதாவது வார்த்தைகளை சொல்லி பேசினா உங்களுக்கு எந்த அளவுக்கு குத்துமோ அதே அளவுக்கு தான் எனக்கும் குத்தம். அடுத்து அண்ணாமலையனை பார்த்து RSS அனுப்பின நாயின்னு சொல்றான். RSS நூற்றாண்டு கண்ட மாபெரும் இயக்கம். 2 சீட்டுக்காக அறிவாலய வாசல்ல போய் நிக்கக்கூடிய நாய் கிடையாது RSS. பிளாஸ்டிக் சேர்ல உட்கார வைக்கக்கூடிய நாய் கிடையாது RSS. நான் எந்த நாயை சொல்றேன்னு அந்த நாய்களுக்கு தெரியும். இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கார கோவப்படக்கூடாது, நீங்க தான் நிறைய சீட்டு வாங்குறவங்களாச்சே. அது மட்டும் கிடையாது, ராஜீவ் காந்தி வழக்கறிஞர் ராஜீவ் காந்திய செட் பண்ணி அனுப்புனது அண்ணாமலை அண்ணன் தான் இந்த உயிரினம் சொல்லுது. எந்தவித முகாந்திரமும் இல்லாம அண்ணாமலை அண்ணன் மேல குற்றச்சாட்டு வைக்கிறது சட்டவிரோதமான செயல். அதற்காக நான் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும்னு ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அதுக்கு CSR காப்பியோ FIR எனக்கு போட்டு கொடுக்கலைன்னா டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி போராட்டம் பண்ணுவோம். டிஜிபி அலுவலகத்துல தான் டிஜிபியே இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தான் தமிழகத்தோட லட்சணம் இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த விடுதலை சிறுத்தை கட்சிக்காரன் தெரியுமா சொல்லுவான், டே அட்ரஸ் சொல்லு, உனக்கு தூக்கிடுவேன், நொட்டிடுவேன் அப்படிதான் பேசுவான். இப்போ ஒன்னே ஒன்று கேட்கறேனே, விடுதலை சிறுத்தை கட்சிக்காரன் எங்கேயாச்சும் அறிவுபூர்வமா விவாதம் பண்ணியிருக்கானா? பண்ணினதே கிடையாது. சரி, அதுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க மட்டும் தான் சொல்றேன் நானு. அதே புரட்சி பாரதத்துக்கோ அண்ணன் ஆம்ஸ்டாங் அவரோட இயக்கத்துக்கும் அறிவுல நிறைய இருக்கு. அதை நான் இப்போ நான் சொல்லுவேன் நானு. அது மட்டும் கிடையாது, விடுதலை சிறுத்தை கட்சிக்காரை எங்கேயாவது ஒருத்தன் போய் ஒருத்தனை அடிச்சதா வரலாறு இருக்கா? இந்த வழக்கறிஞர் ராஜீவ் காந்தியவே 10-15 சொரிநாய்க்கு போய் தான் கடிச்சு வச்சது. நல்லபடியா புரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி பறையவர் பேரவையோட தலைவர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்திய கூட 6-7 சொரிநாய் சேர்ந்தா கடிச்சிச்சு. என்னைக்குமே விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கக்கூடியவன் ஒண்டி கொண்டி போய் மோதனா சரித்திரமே கிடையாது. இவனுங்களுக்கு எப்பயுமே கூட்டம் சேர்ந்தாதான் எந்திரிச்சு நிக்குமோ என்னமோ எனக்கு தெரியல. இப்போ சொல்றேன், இந்த சங்கத்தமிழன் மேல சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கணும். இவ்வளவு மான ரோசத்தோட பேசக்கூடிய சங்கத்தமிழனை பார்த்து கேட்கிறேனே, உன் கட்சி தமிழகம் முழுக்க பரவி இருக்கக்கூடிய கட்சின்னு பெருமை பீத்திக்கிறீங்கல்ல, நீ மதுரை மேலூர் தானே? மேலூர்ல உனக்கு சீடு தர வேண்டாம், உங்க கட்சியில உனக்கு சீட்டு தர மாட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பா மேலூர சீட்டு வாங்கி நிக்க முடியுமா? மதுரை மாவட்டத்துல ஒரு தொகுதியில நிக்க முடியுமா? நிக்கவே முடியாது. திமுகவை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வட மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு ஜாதி கட்சி தான், அப்படிதான் பாக்குறாங்க. முடிஞ்சா ஒரு சீட்டு வாங்கி காட்டு, நீ ஜெயிக்க வேண்டாம், நீ நின்று காட்டு பார்ப்போம். முடியவே முடியாது. இந்த லட்சணத்துல பிளாஸ்டிக் சேரை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு 2 சீட்டுக்காக குறை வாங்கி திங்கக்கூடிய ஒரு கூட்டம் அண்ணாமலையனை பார்த்து இவ்வாறு பேசுவது நியாயமா? பதிலுக்கு பாஜகவினர் களத்துல இறங்கினா தமிழகம் தாங்குமா? ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்க கூட்டமா சேர்ந்தாதான் பிரச்சனை பண்ணுவாங்க, பாஜக காரங்க அப்படி கிடையாது.